போற பக்கத்துல அணில் அவ எங்க பேச்சாருதா அடுத்த எல்லாம் மைக்க எடுத்து பேசுற அணில் குஞ்சா அணில் குஞ்சா இந்த அணில வச்சுதான் நீ 8% ஓட்டு வாங்கினா அதை மறந்துடாதீங்க என்னைக்கும். வெரி குட்ரா, கை கொடு. வெரி குட்டா. நாங்கள எதிர்க்கிறது நாங்க நோக்கமே கிடையாது. நாங்க பட்டே மக்கள் பணி செய்யறதுக்கே எங்க தளபதியை கொண்டு வரோம். உனக்கு ஓட்டு வருதா வரலையா, உனக்கான மக்கள் பணி இருக்குல்ல, நீ அதை பத்தி பேச வேண்டியதானே, எதுக்கு தளபதியை பத்தி பேசணும்? தெரிஞ்சுக்கிட்டியா? அவர் என்னவா பண்ணிட்டு போறாரு, சனிக்கிழமை வர்றாரு, ஞாயிற்றுக்கிழமை மாதிரி என்னமா வர்றாரு, எங்களை பார்க்க வர்றாரு. நாங்க இளைஞர் படை இருக்கோம் அவருக்கு பின்னாடி. சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு, வேற மாதிரி போயிட்டு இருக்கோம்டா. மதுரை மாநாட்டுக்குல 100 கேபினாச்சும் போட்டுப்பாங்க. ஒரு கேபின்ல 5000 பேர் தான். நீ இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கா? ஒரு கூட்டம் மட்டும் 5000 பேருக்கு மேல கூட்டம் வராதுன்னா அவர் 36 லட்சம் ஓட்டுங்கிறாரு. நாங்க வெறும் ஒரு மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கான், எத்தனை லட்சம் பேர் ஓட்டு வருவாங்க. இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது, கடுப்பேற்றார் மயிலாட். ஜெயிக்கிற அடுத்த விஷயம் எங்க தளபதிக்காக கூட நிப்பான். 2026 எங்க தளபதி பின்னாடி தான் நிப்பான். அதுக்கு பின்னாடி நாங்க வாழ்வா சாவா எங்க இளைஞர் படை எல்லாமே எங்க தளபதி பின்னாடி தான். மாசா கெத்தா ரொம்ப கும்பல் இதெல்லாம் கிடையாதுண்ணா. இது வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த உயிரிழப்பும் எந்த இதுவுமே கிடையாது. இவங்களா பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த கடவுள் கேட்பாருங்க. கண்டிப்பா விஜய் அண்ணா வருவாரு, அந்த கடவுள் கேட்பாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லக்கா, ஒரு பாதுகாப்பு இல்ல. எதுக்கு வர்றாங்க, எதுக்கு போயிருந்தல அங்க பேர் கேட்ட வரைக்கும் ஆப்படி வச்சிருந்தாங்க. தவிர அதுக்கப்புறம் எப்படி பேர் கேட்க எப்படி ஆளு சொல்ல வந்துச்சு, எல்லாருமே அத்தனை உள்ள வரானுங்க. ஒரு ஆமியத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே பிரச்சனை ஆச்சு. எல்லாமே போலீஸ் இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சா எத்தனை குழந்தைங்க உயிர் போயிடுச்சு தெரியுமா? எத்தனை பேர் மயக்க மாட்டாங்க, ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியல. எதுக்கு அப்படி மீட்டிங் தரது, எதுக்கு கொடுத்தீங்க முதல்ல? இன்னைக்கு எவ்வளவு ஆம்புலன்ஸ் போகுது, நாளைக்கு நியூஸ்ல என்ன போடுவீங்க? விஜய் வந்தாரு, அவர் வாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு, அவரை பார்க்க வந்தனால மக்கள் எத்தனை பேர் அவதிக்கு விட்டாங்க, அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. விஜய் பாக்குறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல, அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.